ஐயா, சீமான் அரசியல் சரியா இருந்து நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. காரணம் ஐயா? அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறாருங்க ஐயா. சரி. ஆமா, அது ஏன்னா நீண்ட காலமா இங்க வந்து விஜயநகர பேரரசில் இருந்து தெலுங்குல ஆள்றாங்க. 2 பேர் தான். ஒரு காமராசரும் ஒரு பக்தோசலம் தான் தமிழர் முதல்வர் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் தெலுங்கர்கள், மலையாள பிற மொழியாளர்கள் தான் முதல்வராக இருக்காங்க. அதனால தமிழர் முதல்வர் ஆகணும், அதெல்லாம் நாங்க விரும்புறோம். அப்ப அவரோட அரசியல் சரியானதா? மக்களுக்கு தேவை. சரியானது, முற்றிலும் சரியானது, நேர்மையானது. சீமான் அரசியல் முற்றிலும் நேர்மையானது, ஒழுக்கமானது, தமிழ் சமூகத்துக்கு தேவைப்படுறது. நீண்ட காலமாக ஒரு தமிழ் தேசியனும், தொன்மையான தமிழ் தேசியனும் அடிமையிலே கிடக்குது. அதை மீட்டெடுப்பதற்கு அவரால் முயன்று தேர்தல் வழியா பண்றாரு. அது சாத்தியம் இல்லை, அது வேற அடுத்தத அவரே முயற்சி பண்றாரு. ஆனா இப்ப புதுசா வந்து அவர் அழுத்துறாப்பல இருக்கு, எப்படி பாக்குறீங்க? புதுசா அரசியலுக்கு வந்து சீமான் கொண்ட தமிழ் தேசிய அரசியல் அழுத்துறாப்பல இருக்கு. இருக்கும், எல்லாரும் தான் இருக்குவாங்க. தெலுங்கர்களும் அழுத்தம் செய்வாங்க. அதிகாரத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க, காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துதான் பல லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே காங்கிரஸ் தான் 600-700க்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்கள். அதில் வந்தவர் தான் திமுக. அந்த கொலையில் வந்ததுதான் திமுக. மறந்து விட வேண்டாம். சொல்லி போதுமா? இப்ப சீமானோட அரசியல் அமுக்கப்படுது. அமுக்கத்தான் செய்வாங்க, மீண்டுதான் வரணும், மீளணும். அமுக்கத்தான் செய்வார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் அமுக்கத்தான் செய்வார்கள். அது அவருடைய உரிமை. நாங்க மீளணும். அந்த கருத்தியலை முறியடிச்சு இவங்க மீளணும். சீமான் மீளணும். ஆனா இப்ப வர அரசியல்வாதில ஒரு வழக்குக்கே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஆனா சீமான் பல்வேறு வழக்குகளையே துணிஞ்சு 200க்கு மேல அவர் மேல வழக்கு இருக்கு. ஆனா துணிஞ்சு நிக்கிறாரு. தேசிய இனத்தை நம்பி, தமிழ் தேசிய இனத்திலே ஒரு மீட்டெடுக்கணும், அவர் ஒரு குறைந்தபட்சமாவது ஒரு நகர்வு செய்யணும் அப்படின்னு அவர் போராடுறாரு, வாடுறாரு. அதுக்காக அவர் முயற்சி எடுக்கிறாரு, தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு. அது அடுத்த கதை. ஆனா அவரோட தைரியத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அளவுக்கு தைரியம்லாம் மக்கள் கொடுக்கறது தானே, நாங்க கொடுக்கறது தானே. அவருக்கு முன்னும் தனியா கிடையாது. அவரை ஆதரித்து பணம் வாங்காமல் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. பணம் கொடுக்காம அவங்க எல்லாம் பணம் கொடுக்குறாங்க. 2000, 3000, 5000 வசதிக்கு ஏத்தாப்புல காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதா. சீமான் காசு கொடுக்காமல் ஓட்டு போட்டு முகம் தெரியாதவர்கள் தான் போடுறாங்க. அவர்கிட்ட இருந்தவங்க கூட கிடையாது. அந்தந்த மாவட்டங்கள்லயும் அவருக்கு ஓட்டு போடுகிறவர்கள் முகம் தெரியாதவர்கள். அந்த லட்சியத்தை, சீமானுடைய லட்சியத்தை அறிந்தவர்கள் ஓட்டு போடுறாங்க. தமிழ் தேசிய வெல்லுமா? வெல்லும். உலகத்துல வெல்லும். எந்த ஒரு தேசிய இனமும் இங்கே தேசிய இனத்தின் பேரவே மாத்தினாங்க. அண்ணாவும் ராமசாமி பெரியாரும் அண்ணாவும் தமிழினத்தினுடைய பேருமே மாத்தினாங்க. அதுக்காக என்ன அழிஞ்சா போச்சு? இந்த சீமான் வந்துட்டார்ல, அழிக்க முடியல. இவங்க திராவிடம்னாங்க. திராவிட தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு திராவிடம் கற்பனை. அது ஆரியமும் திராவிடமும் பங்காளி சகோதரர்கள், ஒன்றுபட்ட சகோதரர்கள். ஆரியமும் திராவிடமும் தமிழினத்தை அழிக்க பிறந்தவை. யாரு? அவர் மட்டும் வென்று முடிக்கல. இனம் அவர் தோத்துட்டாலும் அடுத்த இனம் வரும். தமிழ் இனத்தின் இன்னொரு சீமான் மாதிரி, இன்னும் சீமானை விட பெரிய ஆளா ஒருத்தன் வருவான். தமிழ் இனத்தை மீட்பான்.